வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல டில்லு ஸ்கொயர் அப்படின்ற படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். டிஜே டில்லுன்ற படத்தோட சீக்வலா தான் இந்த படம் இருக்கும். அந்த படத்தை பார்த்தா தான் இந்த படத்தோட கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் அந்த படம் பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஏற்கனவே அந்த படத்தை நீங்க பார்த்திருந்தாலும் சரி, இன்னொன்னு சின்னதா ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ பேர் தான் டில்லு அப்படின்றது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வெட்டிங் பிளானரா இருப்பாரு. பேரண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துக்கு இன்னும் டில்லு வராம இருக்காரு. இப்பதான் இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணிருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, நான் டில்லு டீச்சர் ஒர்க் பண்றான்றதுக்காக தான் புக்கே பண்ணேன், கண்டிப்பா டில்லு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பாருக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோ பொண்ணுங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட சரி ஒரு பொண்ணு கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பவும் சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி விஷயத்தை புரிய வைக்கிறாரு. உடனே வரேன் அப்படின்ற மாதிரி இவர் கார்ல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப அந்த இடத்துல டிஜே ஒர்க் எல்லாம் பண்றாரு. ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இந்த மாதிரி நிறைய வேலை இவருக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அந்த வேலையை இவர் பண்றதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பவும் இவரும் காசு எண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் கிட்ட இருந்து ஆர்டர் வருது. இவர் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம பேசுறாரு. ஆனா அப்பா இருக்கார்ல, பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது, ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி அந்த ஈவெண்ட்டை ஓகே பண்ணிடுறாரு. ஹீரோக்கு ஏறக்குறைய கல்யாண வயசு வந்துருது. வீட்டுல இருக்க எல்லாருமே இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொண்ணுங்க போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு எந்த பொண்ணுமே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராதிகான்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணிருப்பாரு. ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டிருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கூட இவர் பார்ல சில் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல ஒரு பொண்ணு வாந்தி எடுக்கிறாங்க. ஹீரோவோட ஷூ மேலேயே வாந்தி எடுத்துருவாங்க. எங்க உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்ற மாதிரி இவர் கோவமா திட்டத்துக்காக வராரு. ஆனா அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தோன்னு பிடிச்சிருது. அதனால திட்ட மாட்டாரு. இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க, பேரு லில்லி அப்படின்றது. இப்ப இவர் இருக்கார்ல, நீங்க தான் கிளீன் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் சிங்க் இருக்கிற இடத்துக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் ஜெனரலா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் எந்த பொண்ணை பார்த்தாலும் உடனே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவியான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் சத்தமா சிரிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே இப்ப கார்ல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா உடம்புல ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். உங்களுக்கு வீக் ஸ்பாட் என்னன்ற மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா தொட்டு பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு தான் என்னோட வீக் ஸ்பாட். சரி உன்னோட வீக் ஸ்பாட் என்னன்னு கேக்குறாங்க. என்னோட ஆர்ட் தாங்க என்னோட வீக் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவங்களும் கிஸ் பண்றாங்க. லில்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்துடுறாங்க. காலையில முழிச்சு பார்க்கும்போது லில்லி இல்ல, ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. உன் கூட இருந்த நிமிஷத்தை என்னால மறக்க முடியாது, பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தான் லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோக்கு லில்லியை ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி லில்லியை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க சோசியல் மீடியா முழுக்க தேடி பாக்குறாங்க. ஆனா லில்லியை பத்தி ஒரு தகவல் கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி லில்லியை பத்தி கண்டுபிடிச்சிங்களான்னு இவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கேட்கிறாருன்னா, ஒரு சாவு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த இடத்த வச்சு கூட லில்லியை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஏண்டா சாவு வீட்டுல கூட இந்த டாபிக்கை விட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா இவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. அப்பாக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. டாக்டர் செக் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. அப்பாக்கு பைல்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நீங்க தலகாணி போட்டு தான் உட்காரணும், மேக்ஸிமம் உட்கார்றத கண்ட்ரோல் பண்ணுங்க, சீக்கிரமே ஆபரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இப்ப எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லில்லி உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. நீ என்ன இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேக்குறாரு. லில்லி மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, லில்லியோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஓஹோ இவன் தான் அந்த டில்லுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவால பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இத கேக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்குள்ள பிரெக்னன்ட் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் தான் சமயம் கிடைச்சா இவருக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு யோசிக்கிறாங்கல்ல, இவளையே பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அவசரப்பட முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எது அவசரப்பட மாட்டியா, கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பா சொல்லிட்டாரு. அப்பயும் ஹீரோ முடியாதுன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு லேடி போலீஸ் வந்துடுறாங்க. சார் நீங்க கேஸ கொடுக்கணும்னா கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவசரப்படாதீங்க மேடம், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தனியா பேசணும்ன்ற மாதிரி ஹீரோவை கூட்டு வந்து ஹீரோயின் பேசுறாங்க. நீ கமிட்மெண்ட்லாம் பெருசா விரும்பாத நபர்னு எனக்கு நல்லா தெரியும். என் அப்பாவை பத்தி நீ கவலைப்படாத. நீ நோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த குழந்தைய நான் கலைச்சிருவேன், அதுக்கப்புறம் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் ஃபீலிங்கா தான் சொல்லுவாங்க. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. கலைக்கெல்லாம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களை வீட்டுக்கு எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆராத்தி எல்லாம் எடுத்து இவங்களை வெல்கம் பண்றாங்க. ஹீரோவோட மனசாட்சி அடிக்கடி ஹீரோ கிட்ட பேசும். அந்த மாதிரி மனசாட்சி இப்ப பேச ஆரம்பிக்குது. இதே மாதிரிதான் ராதிகாவை பார்த்து அழகுல விழுந்த, அவ பெருசா ஆப்ப வச்சால, அந்த மாதிரி இவ்வளவு வச்சிட போறா, கவனமா இருன்னு சொல்லுது. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் ஆகாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழ போறாங்க. குழந்தை இருக்குமா பாத்துன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
இதெல்லாம் இவரோட மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. குழந்தை எட்டி ஒதுக்குது பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் காதை வச்சு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நல்லபடியா ஈரினை கவனிச்சுக்கிறாரு. இப்ப ஈரினுக்கு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியா குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. அந்த குழந்தைய பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட அப்பா மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. இது எல்லாம் ஈருக்கு அந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்குதான் ஈரோட பிறந்த நாளா இருக்கும். சீக்கிரமா வாடான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. இன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஈரின் வராம இருக்காங்க. இவரும் ஈரினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என் பிளாட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. வரன்ற மாதிரி இவரும் பிளாட்டோட அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இத ஃப்ரெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. லாஸ்ட் பர்த்டேவும் இந்த மாதிரி தான் கிளம்புனா, ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இந்த அபார்ட்மெண்ட்டான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி இந்த இடத்துக்கு வந்து தான் ஒரு கொலையில மாட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்ட்ரி எல்லாம் போட்டு ஸ்டெயிலா உள்ள போயிருப்பாரு. இந்த வாட்டி ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போடக்கூடாது, பின்னாடி பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாரு. இப்ப என்ட்ரி போடாம சைலண்டா கிளம்ப பாக்குறாரு. ஆனா அங்க இருக்க வாட்ச்மேன் இருக்காருல, என்ன என்ட்ரி போடாம போற, வந்து என்ட்ரி போட்டுட்டு போன்னு சொல்லிட்டாரு. இவர் வழி இல்லாம என்ட்ரியை போடுறாரு. ஈரனும் வீட்டுல சோகமா இருக்காங்க. என் பர்த்டே அன்னைக்கு எதுக்காக சோகமா இருக்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. போன வருஷம் இந்த நாள் தான் என்னோட அண்ணன் இறந்து போனாரு. அவரு பேரு ரோஹித். கடைசி வரைக்கும் அவரோட பாடி கூட கிடைக்கல. ஒரு போலீஸ் தான் இதை பண்ணாருன்னு கேஸ் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவும் மைண்டுக்குள்ள சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. இவரு ராதிகா சேர்ந்து தான் அவரை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. ஆஹா, அந்த ரோஹித் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதான் என் அண்ணன் ரூம்ன்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ராதிகா தள்ளி விட்டு தான் அந்த ரோஹித் இறந்து போயிருப்பாரு. ராதிகா தான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பாடி எல்லாம் மறைச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவரும் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்ப அதுக்கு என்னன்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, புருஷோத் அப்படின்ற ஒரு நபரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவர் போலீஸ் தான். என் அண்ணன் போன கடைசியா எங்க கட்டாச்சுன்னு இவருக்கு தெரியும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அங்க போக போறோமான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அந்த இடம் எங்கன்னு எக்ஸாக்டா தெரியாம இவங்க குழம்புறாங்க. இந்த வழியா போனோம்னு சொல்றாரு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இந்த வழியா வந்திருக்கேன், அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. இப்ப இவங்களும் இடத்த ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கு. ஹீரோ வேணும்ட்டே வேற டைரக்ஷனுக்கு கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. ஆனா புருஷோத் இருக்காரு பாத்தீங்களா, கரெக்டா இந்த பகுதியில தான் போன் கட்ட இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ஏதோ மேடு மாதிரி தெரியுது பாருன்ற மாதிரி புருஷோத் சொல்றாரு. உனக்கு ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இவரும் பாக்குறாரு. எனக்கு மேடு மாதிரிலாம் தெரியல, ஈக்குவலா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. ஆனா புருஷோத் இருக்காருல, கண்டிப்பா இந்த இடத்துல எதையோ தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கு, தோண்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஈரினும் தோண்டி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கத்துல யாராவது கடப்பரை வச்சிருந்தா வாங்கிட்டு வரியான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. தோடுனா பாடி கிடைச்சிருமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே தான் இவர் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு குரூப் ஹீரோவை சுத்து போடுறாங்க. இங்க இருந்து ஹீரோவை தூக்கிடுறாங்க. ஒரு பழைய பில்டிங்க்கு தான் ஹீரோவை கூட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஷனான்னு ஒரு நபர் வராரு. இவரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சம்பந்தப்பட்ட நபரா இருப்பாரு. ஹீரோவும் ராதிகாவும் புதைச்சத ஒருத்தன் வீடியோ எடுத்திருப்பான். காசு தாங்கன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். இவங்க கிட்ட காசு இருந்திருக்காது. ஷனானை ஏமாத்தி தான் இவங்களும் 2 கோடி ரூபாய் திருடி இருப்பாங்க. அதனால தான் ஷனான் இப்ப லாக் பண்ணிருக்காரு. அது ஏன் காசு கிடையாது, வேற ஒரு நபர் காசு. அதை தரலன்னா என்ன கொன்றுவான், ஒழுங்கா தானு கேக்குறாரு. ஹீரோ அந்த காசுலாம் என்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ கேட்க மாட்ட, உன்னை சாவடிக்கிறேன்ற மாதிரி இவர் கன்னால ஷூட் பண்ண வராரு. அதுக்குள்ள இவரோட கையை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு ஏஜென்ட் கெட்டப்ல இந்த இடத்துக்கு வராங்க. என்ன இவ ஏஜென்ட் மாதிரி வரான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இங்க இருக்க எல்லாரையும் கன்னால இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒன்னும் புரியாம ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஷனானை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் கிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு கதை விட்டு ஏமாத்தி பழகிருக்கேன். இவனை வச்சு பெருசா ஒரு பிளானே போட்டிருக்கேன். அதை கெடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எது பிரெக்னன்ட்னு சொன்னதெல்லாம் பொய்யான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அழுவுற மாதிரி நடிக்கலாம் செஞ்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. நம்ம மனசாச்சு கரெக்டா தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வியூல போடுறாங்க. இறந்து போன ரோஹித் ஹீரோயின் அண்ணன்லாம் கிடையாது. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேஸை இவங்க எடுத்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்து தான் ரோஹித் பாடியை புதைச்சிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு நபர் வீடியோ எடுத்திருக்கான். அந்த வீடியோ எடுத்த நபரை தான் பார்க்க போறோம். அவங்க கிட்ட இன்னும் வீடியோ இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இன்னும் வீடியோ வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. பின்னாடி இருக்க ஷனான் இருக்கான் பாத்தீங்களா, மேடம் உங்களை பார்த்தா ஆபீசர் மாதிரியே தெரியல, செம்ம ஆட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அவ என்னோட ஆளு, தேவையில்லாம சைட் அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் அந்த பிளாக்மெயிலர் இந்த இடத்துக்கு வராரு. பிளாக்மெயிலர் கிட்ட நிறைய காசு கொடுத்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதை மீறியும் அவன் வீடியோ வச்சிருந்திருக்கான். அந்த வீடியோவெல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஹீரோயினும் அந்த வீடியோவை பாத்துடுறாங்க. டில்லு, நீ தானே இந்த கொலையை பண்ணிருக்கன்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறாங்க. இவரும் ராதிகாவும் சேர்ந்து பண்ணது தெளிவா பதிவாயிருக்கு. அவ்வளவு காசு கொடுத்து வீடியோ டெலீட் பண்ண சொல்லியும் டெலீட் பண்ணாம என்ன மாட்டி விட்டியடா அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த நபரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த கேஸுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறது இல்ல, ஆனா இந்த கேஸுக்கு பதிலா நீ வேற ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப்ன்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப ஷேக் அப்படின்ற ஒரு நபரை பத்தி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷேக் பெரிய குற்றவாளி, அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க டீம் பல வாட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசி நேரத்துல அவனுக்கு தகவல் லீக் ஆகி அவன் தப்பிச்சிருவான். ஒவ்வொரு வாட்டியும் தகவல் லீக் ஆகுதுன்னா இவங்க டீம்லயே ஒருத்தங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவனை பிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் 2 நாள்ல ஹைதராபாத்ல தான் அவன் ஒரு பார்ட்டி பண்ண போறான். அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே உள்ள நுழைய முடியாது. ஆனா அந்த பார்ட்டில டிஜே ஒர்க் பண்றதுக்காக ஒன்னதான் புக் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் ஷாக் ஆவறாரு. ஆக்சுவலா ஒரு நபர் கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசினாரு பாத்தீங்களா, அந்த டான் கிட்ட தான் பேசியிருப்பாரு. சரி, அதுக்கு என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. அந்த இடத்துல வச்சு அந்த டானோட கதையை முடிக்கிறது தான் உன்னோட வேலை. இதை பண்ணிட்டேன்னா இந்த கேஸ்ல இருந்து உன்னை காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டானை நான் எப்படி முடிக்க முடியும், என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா நீ இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. லவ்ன்ற பேர்ல ஏமாத்திட்டாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோவும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன், குழந்தை எட்டி உதைக்குது பாருங்கன்ற மாதிரி சொன்ன பத்தியா, அதை மட்டும் என்னோட லைஃப்ல மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டான்ஸ் ஆவறது ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடிச்சேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த ஸ்ட்ரெஸ்ல எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போலாம்லன்னு கேக்குறாரு. போலான்ற மாதிரி இவங்களும் வீட்டுல டிராப் பண்ணிடுறாங்க. இப்ப காலையில சமயம் அப்பவும் இவரை வந்து எழுப்பி விடுறாரு. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் நடக்குது வாடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு நடக்குதா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. லில்லி இருக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டாரு. அவ கீழே தான் இருக்கா, வந்து பாருன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவரும் பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா நடக்கிற ரிச்சுவல்ல அவங்க கலந்துட்டு இருக்காங்க. இவர் ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு டவுட் வரக்கூடாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி இதே வீட்டுல தான் இருக்க போறன்னு சொல்லிட்டாங்க. நைட் இவங்க 2 பேருமே ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உனக்கும் ராதிகாவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அவளும் லவ்ன்ற விஷயத்தை வச்சுதான் என்ன ஏமாத்தினா, நீயும் லவ்ன்ற விஷயத்தை வச்சுதான் ஏமாத்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, மிஷனுக்காக தான் உன் கூட பழக ஆரம்பிச்சேன், ஆனா உன் கூட பழகின நாட்கள்ல உண்மையிலேயே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் நம்ப மாட்டாரு. கண்டிப்பா இதுவும் ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசும்போது இவருக்கு நெஞ்சு படபடப்பா இருக்கு. ஸ்வீட் நிறைய சாப்பிட்டல, கேஸா இருக்குன்ற மாதிரி இவங்க நெஞ்சில கையை வச்சு தடவி குத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை கிஸ்லாம் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவரை கொல்றதுக்கு ஒரு ஐடியா தோணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிஸ் பண்ணும்போது கூட நீ ஐடியாவை பத்தி தான் யோசிப்பியா, அப்போ உண்மையா நீ என்ன லவ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் கிடையாதுன்னு இவங்க மேற்கொண்டு கிஸ் பண்றதுக்காக வராங்க. நீ கிஸ் பண்ணதெல்லாம் போதும், என்ன ஐடியான்றத சொல்லுன்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இவங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, லட்டுல வந்து விஷத்தை கலந்துடுற மாதிரி பிளான் இருக்கும். அவர் உன்னை பிடிச்சதுனால தான் கூப்பிட்டுருக்காரு, அதனால அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இந்த லட்டை தந்துரு, சாப்பிட்டாருன்னா கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு சுத்தமா பிளான் பிடிக்க மாட்டேங்குது. ட்ரிபிள் ஆர் படத்துல எதிரிங்க இடத்துக்கு போகும்போது ஜூனியர் என்டிஆர் அவ்வளவு மிருகங்களை கொண்டு போய் அட்டாக்லாம் பண்ண விடுவாரு. அதுதான் பிளானு. நீங்க போடுறீங்களே இது பிளான் கிடையாது. இதெல்லாம் நடந்ததுன்னா நான் தான் கண்டிப்பா அவங்க கிட்ட மாட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும், சொல்றது கேளுன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்போ இவருக்கு போன் கால் வருது. இவர் கொஞ்சம் டென்ஷனா போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எதிர பேசுறது ஷேக்னு இவருக்கு தெரிய வருது. உனக்கு ஷனான்னு யாரையாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவருக்கு ஷனான தெரியும்ல, இருந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் என்கிட்ட காசு வாங்கிட்டு தராம இருக்கான், அதனால தான் கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒருத்தருக்கு காசு தரணும் அப்படின்ற மாதிரி ஷனான் சொன்னான் பாத்தீங்களா, இவருக்கு தான் அந்த காசு தர வேண்டி இருக்கும். ஹீரோ ஷனான தெரிஞ்சு வேணும்ட்டே தான் போய் சொல்றாரு அப்படின்றது இந்த ஷேக்குக்கு தெரிஞ்சிருது. ஷனான பிடிக்க முடியலன்னா ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஃபேமிலி எல்லாரையும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி போயிட்டு இருக்கோன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லில்லி நார்மல் ஆள் கிடையாது, அவ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அவ என்ன ஒரு மிஷன் பண்ண சொன்னா, அதெல்லாம் பண்ண என் உயிர் போயிடும், அதனால தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா சுத்தமா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன சரக்கு போட்டிருக்கியான்னு கேக்குறாங்க. நான் சொல்றது உண்மைதான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வேன்ல யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்றது வேற யாரும் இல்ல, லில்லியா தான் இருப்பாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றது உண்மைன்றது பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, லில்லிக்கு ஆட்டம் காமிச்சு வேகமா கார்ல ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. என் பேரண்ட்ஸை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பொறுப்புல விட்டுறாரு. நம்ம கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல வச்சு இவரை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த ஷேக்கை கொல்றதுக்கு அவ்வளவு பிளான்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல, அப்படி இருந்தா நீ ஓட பாக்குறியே, உனக்கு தேசப்பற்று கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. எது தேசப்பற்றா, என்கிட்ட முதல்ல ஆதார் கார்டே இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீயும் உன்னோட ஆட்களும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நல்லா ஷூட் பண்றீங்க, உங்களாலேயே முடியல, நான் ஒரு லட்டை வச்சு அவனை சாப்பிடுச்சிருவேனா, கண்டிப்பா அவன் கிட்ட மாட்டி நான் தான் சாவேன், கண்டிப்பா என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவளை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால கார்ல இருந்து வேற யாரையோ இறக்குறாங்க. யாருன்ற மாதிரி இவர் பாக்குறாரு.
பார்த்தா ராதிகாவை தான் இவங்க கார்ல இருந்து இறக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு போலீஸையும் ராதிகாவையும் இவர் தான் மாட்டு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ராதிகா பாவம்ன்ற மாதிரி பெயில் கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப ராதிகா திரும்பி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே சேம் டு சேம், உங்களுக்கு எல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரன் இருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு பேர் பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம்ன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, நீ மட்டும் அவங்க சொன்னதை பண்ணலன்னு வச்சுக்கோயேன், ரோஹித் கேஸ ஓபன் பண்ணி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என்னோட லைஃபே போயிடும்ன்ற மாதிரி அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்றதுனால இவருக்கும் கஷ்டமா இருக்கு. சரி அழாத, இந்த விஷயத்த நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஓகே சொல்லிட்டார்ல, அது தெரிஞ்சு ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நீ கிளம்பலான்ற மாதிரி ராதிகாவை இங்க இருந்து போக சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் மிஷன் பண்றதுக்காக இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த ஈவென்ட் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. ஹீரோவும் டிஜே ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோ வராரு. கையில ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு நான் லட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு லட்டை கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. உன் டிஜே ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இந்த லட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன, டேஸ்ட் பண்ணிடலான்ற மாதிரி இவரும் சாப்பிடறதுக்காக வராரு. ஆனா சாப்பிடாம நிறுத்திடுறாரு. இந்த லட்டுல நீ விஷம் வச்சிருக்கிறது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஷேக்க சொல்லிட்டாரு. யார் மூலியமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவர் ஒரு போலீஸை மாட்ட வச்சிருப்பாரு. அந்த போலீஸ்க்கு எப்படியோ இந்த தகவல் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. என்ன சாவடிக்க நினைச்ச யாரையும் நான் உயிரோட விட்டது இல்லைன்ற மாதிரி ஷேக்க சொல்லிட்டாரு. இதனால ஷேக்கோட ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடி வாங்கிட்டு இருக்கும் போது ஈரினை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரினுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருது இல்ல, அதனால ஈரினோ டீமோ வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆட்கள் பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. ஷேக்கும் கன்னால ஷூட் பண்றதுக்காக வராரு. அப்படியே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப 2 வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரின் சீனியரும் ஈரினை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அந்த ஷேக்கு பிடிக்கிறதுக்கு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பையும் கோட்டை விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்களா எங்க பிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப வெளியே வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, யார்கிட்டயோ போன்ல பேசுறாரு. ஒரு பிளான பத்தி தான் பேசுறாரு, யார்கிட்டன்னு தெரியல. புருஷோத்து நிறைய இடத்துல சோர்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. மேடம், சோர்ஸ் மூலியமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அந்த ஷேக் இந்த இடத்துக்கு தான் வரப்போறானா, அந்த இடத்துல வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி டீமை உடனே ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவர் ஒரு ஆர்பருக்கு வர மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்களும் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லாங்ல இருந்து நிறைய பேர் ஸ்னைப்பரை வச்சு குறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இவங்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கும் போது கார்ல இருந்து யாரோ இறங்குறாங்க. இறங்குறது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே ஈரின் இருக்காங்கல்ல, வேகமா இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நல்ல வேலை நீ உயிரோட தான் இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷேக் ஷூட் பண்ற மாதிரி வந்தார்ல, அப்ப ஹீரோ சிரிக்கிறாரு. நீ எதுக்காகடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. லட்டுல விஷம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டதுல விஷம் இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியுமான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப இவருக்கு நெஞ்செல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இவன் விஷம் தந்திருக்கான்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஈர என்ன சொல்றாருன்னா, நீங்க குடிச்ச பால்ல விஷம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஷனானே ஷேக்குக்கு பயந்துட்டு இருப்பான். அந்த ஷேக்கை முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இவர் ஷனான் கிட்ட பேசியிருப்பாரு. எப்படியாவது கேட்டரிங் டீமுக்குள்ள நுழைஞ்சிரு, அவருக்காக ஸ்பெஷலா பால் கேட்பாங்க, அந்த பால்ல நீ விஷத்தை கலக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவன் பக்காவா விஷத்தை கலந்திருப்பான். அந்த விஷத்தை தான் இவர் குடிச்சிருக்காரு. இது தெரிஞ்சோம் பயங்கரமா ஷேக்கு கோவப்படுறாரு. இவரை ஷூட் பண்ற மாதிரிலாம் வராரு. என்ன பத்திரமா கூட்டு போனாதான் உங்களுக்கு ஆன்டிடோட் கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதனால ஷேக் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் எல்லாரையும் இங்கே இருக்க சொல்லிட்டாரு. ஹீரோவா கார்ல கூட்டு போறாரு. ஹீரோவும் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தரணும்னு சொல்லிட்டாரு. அந்த ஷேக்கும் வேகமா இவருக்கு அமௌண்ட் எல்லாம் போட்டு விட்டுறாரு. ஹீரோவும் ஒரு பார் கிட்ட இறக்கி விட்டுறாரு. உள்ள போய் கேளுங்க கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இவரை வேகமா உள்ள வந்து அந்த ஊசியை வாங்குறாரு. ஊசியை வாங்கணும்னு ஆட்கள்லாம் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. கேட்டுட்டு இருக்க ஈரினோ ஷேக் இறந்து போயிட்டாரா இல்ல உயிரோட இருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போலீஸ்லாம் அவரை உயிரோட பிடிக்கணும் தானே நினைச்சாங்க, அதனால உயிரோட தான் பிடிச்சாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவர் சாகணும் நீ மட்டும் தானே நினைச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அவரை சாவடிக்கணும் நீ மட்டும் தான் நினைச்ச, அப்பயே உன் மேல எனக்கு ஸ்ட்ராங்கா டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க ஒவ்வொரு வாட்டி பிளான் போடும் போது அவருக்கு தகவல் போயிடும் பாத்தீங்களா, தகவலை கொடுக்கறது வேற யாரும் கிடையாது, ஈரினை தான் இருப்பாங்க. ஈரின் மட்டும் கிடையாது, ஈரினும் புருஷோத்தும் சேர்ந்து தான் அவருக்கு தகவலை கொடுத்து ஒவ்வொரு வாட்டியும் காப்பாத்துவாங்க. அப்படி காப்பாத்துறதுக்கு 10% அவர்கிட்ட கமிஷன் மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரை மும்மரமா பிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை புடிச்சிட்டா நம்மளை பத்தி அவர் சொல்லிடுவாரு, அதனால அதுக்கு முன்னாடி அவரோட கதையை நம்ம முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் இவங்களும் புருஷத்தும் சேர்ந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஹைதராபாத்ல ஷேக் ஒரு ஈவென்ட் பிளான் பண்ணிருக்காருல, அந்த ஈவென்ட்டுக்குள்ள எப்படியாவது நுழைய முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா பிளான் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பார்த்தா டிஜே ஒர்க் பண்றதுக்காக ஹீரோ போறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஈரின் வாந்தி எடுத்து அறிமுகமானாங்கல்ல, அதுல இருந்து எல்லாமே ஈரின் பண்ண பிளானா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஹீரோ புட்டு வச்சிட்டு இருக்காரு. எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்க கன்னால ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து ஈரின் கையில யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க.
அதே மாதிரி ஸ்னைப்பர் எல்லாம் இவங்களை குறி பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு சாதாரணமா நான் வருவேன்னு நினைச்சியா? எல்லாத்தையும் உன்னோட பாஸ் கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் ஈரினோட பாஸ் இந்த இடத்துக்கு வராரு. இவர் யாரு கூடயோ பிளான டிஸ்கஸ் பண்ணாரு பாத்தீங்களா? ஹீரோ கூட தான் பிளான பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அதே சமயம் புருஷோத்தையும் ஆட்கள்லாம் லாக் பண்ணிடுறாங்க. நீ ஆள் பார்த்து மோதி இருக்கணும், தப்பு பண்ணிட்ட. என்கிட்ட யாராவது சீன்னாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள விட மாட்டேன், மொத்தமா அவங்களை காலி பண்ணிட்டு தான் விடுவேன்ற மாதிரி ஹீரோ டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரினை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்காக ஜீப்லாம் வந்துருது. ஆட்கள்லாம் ஈரினை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்க ஈரினும் நின்னு ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரி எனக்காகவும் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ராதிகா என்ன உண்மையிலேயே லவ் பண்ணா, சில சூழ்நிலையால என்ன மாட்ட வச்சுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா. ஆனா நீ அப்படி கிடையாது, என்ன லவ் பண்ணதே என்னை ஏமாத்துறதுக்காக தான், அதனால உன்னை என்னைக்குமே காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் ஈரினை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இவரும் ஸ்டெயிலா இங்க இருந்து நடந்து போய் சிகரெட் பிடிக்கிறாரு. அடுத்த பார்ட்டும் வரோன்ற மாதிரி போட்டு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சக்க போட்டுச்சு. அதனால கண்டிப்பா தேர்ட் பார்ட் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது வந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.